சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் இம்முறை பேராதனை கெட்டம்பே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த கூட்டம் நாளை மாலை 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. கண்ணோர்வே மற்றும் பேராதனை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து 2 பேரணிகள் கெட்டம்பே மைதானத்திற்கு முன்னெடுக்கப்பட உள்ளன. சிங்கள முஸ்லிம் தமிழ் பேதமின்றி இந்த நாட்டின் சகல தொழிலாளர்களுக்கும் தமது குரலை உலகத்துக்கு ஒலிக்கச் செய்ய, நாட்டிற்கு ஒலிக்கச் செய்ய பேரணி நிகழ்த்த நாம் சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். கண்டி மக்களுக்கு செய்யும் கௌரவமாக நாம் கண்டியை தேர்ந்தெடுத்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் பொரலை கம்பல் மைதானத்தில் நாளை மாலை 2 மணிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. மருதானையிலிருந்து பேரணியாக வருகை தந்து கம்பல் மைதானத்தை சென்றடைய ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. மாற்றத்திற்கு நாம் தயார். நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கவும் தயார். அதேபோன்று அந்த எண்ணக்கருவிலிருந்து நாம் நாளை அந்த யோசனையை முன்வைக்க உள்ளோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை மே தினத்தையொட்டி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நிகழ்வுகள் நாளை மாலை 2 மணிக்கு காலி முகத்திடலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற ஏற்பாடாகியுள்ளன. தேரர்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட இராணுவ வீரர்கள் என அனைத்து தரப்பினரும் காலி முகத்திடலுக்கு வருவார்கள். எமது நாட்டை மீட்டெடுத்த அங்கவீனமுற்ற இராணுவத்தினர் சக்கர நாட்காலியில் வருவர். அதேபோன்று நாட்டின் அனைத்து தேரர்கள் உள்ளிட்ட மத தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் இம்முறை கொழும்பு PRC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. பேரணி SD ஜெயசிங்க மைதானத்தில் ஆரம்பித்து கூட்டம் இடம்பெறும் இடத்தை சென்றடையவுள்ளது.